ஒன்றே வேண்டும். வீசுங்கமல் கொண்ட வாசன கைலத்தை ஆசையுடன் மறிக்குசி பணிந்த வீசுங்கமல் கொண்ட வாசன கைலத்தை ஆசையுடன் மறிக்குசி பணிந்த பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரிழக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். போகிடமாற்றைய நாகினையாவையும் நீக்கிடவே மறந்து நடந்த பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரிழக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். நாணிலத்தோருய வாணிலத்தேரவன் ஆணித்துளை திடத்தானே கொடுத்த பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரிழக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். பாதமடைந்தவர் காரணமாய்த்திட சாதமருள் இயேசுநாதரே என்றும் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரிழக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். மார்த்தா மரியா இரண்டு பேருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று இயேசப்பாவே சொல்கிறார். மார்த்தாலும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கடந்துகிறார். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று இயேசுவே மரியாதை கொள்கிறார். மார்த்தாளுடைய காரியம் இயேசுடைய சீடர்களை இயேசுவை போஷித்து அனுப்ப வேண்டும் என்று ஒரு வாஞ்சை, இயேசுவை போஷித்து அனுப்ப வேண்டும் என்று ஆவலாவலாய் வேலை செய்கிறார். ஆனால் மரியாளோ அவரை போஷிப்பது எனக்கு முக்கியமில்லை, நான் போஷிக்கப்படுவதா எனக்கு முக்கியம். தேவ சமூகத்திலிருந்து தேவனுக்குரிய ஆவிக்குரிய உணவை அவர் உட்கொண்டால் என்று பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடும்படியாக ஆவியானவரை மகிழ்ந்து நாம் பாடி துதித்து அவரை ஸ்தோத்தரிப்போமாக. அவருக்கே நாம் மகிமையும் கனத்தையும் செலுத்துவோமாக. அவரே என்றைக்கும் நித்தியமான தேவன், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன். வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர்தான் ஐயா, என் இயேசுவே என் ஜீவனை, என் ஜீவனின் பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே எப்போதுமே என் வாழ்வினிலே, வாழ்வே நீர்தான் ஐயா என்று சொல்லி தேவனை மகிழ்ப்படுத்துவோம். 3024வது பாடல் கீர்த்தனை உன்னத பாடல் புஸ்தகத்தில் வாழ்வே நீர்தான் ஐயா, வாழ்வே நீர்தான் ஐயா, வாழ்வே நீர்தான் ஐயா, வாழ்வே நீர்தான் ஐயா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனுமானவரே, என் வாழ்க்கையில் ஒளி விளக்கே, நீ போதுமே என் வாழ்விலே, வாழ்வே
நீதானையா மாறி போகும் உலகிலே மாறாத தெய்வம் நீதானையா இருவையின் மேலே இருவை தந்து இருவை மேலே இருவை தந்து என் மூலமாகாமல் காத்தீரையா என் மூலமாகாமல் காத்தீரையா வாழ்வே நீதானையா வாழ்வே நீதானையா வாழ்வே நீதானையா வாழ்வே உண்டு என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். ஆகவே நாம் கர்த்தரை பார்த்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவரை ஆராதிப்போம். சொல்லலாம், பெரிய பருவதமே ஏமாத்திரம் எதுபாவில் முன்பாய் சமபூமியாவா என்று சொல்லி நாம் முழக்கமிட்டு பாடி மகிழ்ப்படுத்தலாம். 3616 பாடல் உன்னத பாடு மலைகள் எல்லாம் மலைகளாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாறையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாறையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு.
மாற்றப்படும். வழிகளை செவைப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். ஆமென். அல்லேலூயா. நம் வழிகளை செவைப்படுத்தி நம்ம நீர்வழிகளை நடக்க செய்கிறவர். ஆர்ப்பரிப்போட ஆராதனத்தோட நம் தேவனை மகிமைப்படுத்துமாக அவருக்கே மகிமை செலுத்துகிறோம். ஆமென். அல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, ஏடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் இவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை இகழ்ந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனே, தாங்குகிறேன், என்னை தள்ளாட மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. தகப்பனே, தந்தை என்று சொல்லி அவரை சமூகத்தில் தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஏடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஏடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை இருந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை இருந்து விட்டனர். ஆனால் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்பனே, தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பனே, தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். ஏடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. அடுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். அடுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் நம்மோடு, தோல்வி என்று நமக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் நம்மோடு, தோல்வி என்று நமக்கில்லையே. ஏடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கர்த்தா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கர்த்தா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை, தூய்மையானவை. விரும்பத்தக்கவை, தூய்மையானவை. அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் பெறுவேன். அவைகளையே தியானம்
ஜெபத்தினாலும் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் வைக்க வேண்டும். வேதம் பார்த்தோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பொழுதுகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரை தேடுவோம். உலகத்தின் பொன்னையும் பொருளையும் தேடி பரமையுமே இழந்து போய்விடக்கூடாது. முதலாவது அவரை தேடுவோம், அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அவரை கடப்படுத்தும், அவரை மகிழ்ப்படுத்தும். அவரே நம் கேடகம், மகிமையுமானவர். அவரே நமக்கு நிச்சயத்தை தருகிற தேவர். நமக்காக வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி வைத்து என் பிள்ளைகள் வருவார்கள், அவருக்கு வழங்க வேண்டும் என்று அவனோடு காத்துக் கொண்டிருக்கிற தேவர். அவரை நாம் ஸ்தோத்தரிப்போமாக. ஆமென். அல்லேலூயா. तेरे सामर्थ से मैं रहता हूं. हिंदी गीत गाएंगे. எல்லாரும் எழுந்திருந்து தேவனை மகிமைப்படுத்துவோமாக. இந்தி பாடல், மூன்றாவது பாடல் जय के गीत में गीत नंबर 100. तेरे सामर्थ से बहन रहता हूं, तेरी करुणा से ना घबराता हूं. तेरे सामर्थ से मगन रहता हूँ, तेरी करुणा से ना घबराता हूँ. तेरे सामर्थ से मगन रहता हूँ, तेरी करुणा से ना घबराता हूँ. प्यारे प्रभु तू ही काफी, तुझसे ही है सम्मान मेरा. प्यारे प्रभु तू ही काफी, तुझसे ही है सम्मान मेरा. तेरे सामर्थ से
வல்லமையால மகிழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்க வல்லமையில நாங்கள் மகிழ்ந்திருக்கிறபடினால சத்துருவானவன் எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது, எங்களை ஒன்றும் அசைத்து விட முடியாது. ஏனென்றால் நீர் எங்கள் பலன், நீர் எங்கள் கோட்டை, எங்கள் கண்மலை, எங்கள் துருகம். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடினால இது எங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை ராஜா. உமக்கு மகிமை தருகிறோம் ஆண்டவரே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை ஆராதித்து மகிழ்வோமாக. உன்னத பாடல் புஸ்தகத்துல 2513வது பாடல். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தரை ஆராதித்து மகிழ்வோமாக. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே எங்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே எங்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவரிவர், தேடக்கூட ஒளிதலில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவரிவர், தேடக்கூட ஒளிதலில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவை உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவை உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமுமானவரிவர், அல்பாவும் மேகாவுமானவரிவர். ஆதியும் அந்தமுமானவரிவர், அல்பாவும் மேகாவுமானவரிவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாவினர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாவினர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள்
முழங்கிடும் இவருக்கு முன் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். ஏழைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஏழைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தர். Yes, Lord. ஏழைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஏழைகளின் கர்த்தர் பரிசுத்தர்.
Amen.
பிரசவத்தில் உங்க மகிமையில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசவத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. ஆமெனப்பா. हम प्रभु இப்படி பாதத்துல போடுகிறோம். अपने चरणों में सौंपते हैं. உங்க பிரசன்னத்தினால் எங்க நிரப்பில் தொடர்ந்து आपकी வழிநடத்துகிறார். प्रसन्नता से मैं भरकर लगातार ஜீவ चलाता हूं. நதியா எங்களுக்குள்ளாய் பாய்ந்து செல்கிறார். और जीवन नदी के समान हमारे अंदर दौड़कर चलिए. புகழுகிறோம் ஆண்டவரே. हम आपकी बड़ाई करते हैं. இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम से पिता. आमीन. 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 हम बैठ जाइए. நல்ல இருக்கு. வாங்க முன்பக்கம் வாங்க. और बाजू में कुर्सी है, कुर्सी पर आकर बैठ सकते हो. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की स्तुति हो. மாலை நேரத்துல வந்திருக்கிறவங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். शाम के समय में हमें सभी को मैं यीशु मसीह के नाम से स्वागत करता हूँ. கடந்த நாட்களெல்லாம் தேவன் உங்களை கண்மணி போல பாதுகாத்து நாட்களிலும் தேவனை இவருடைய சமூகத்திலே வரும்படியாய் தேவன் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். गुजरे हुए दिन में तुम्हें आंखों की पुतली की तरह संभाल कर आज भी आने की कृपा किए है. ஆமென். आमीन. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? क्या सभी लोग अच्छे हो? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? क्या सभी लोग ठीक हो? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? அது கொஞ்சம் குறைவாக இருக்கும் போல தெரியும். परमेश्वर में मगन शायद से थोड़ा कम है. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்பே அப்படி சொல்ல முடியுமா? क्या हम कह सकते हैं कि हम परमेश्वर में खुश है? கொஞ்சம் டவுட்டாக थोड़ा शक है. பவுல் சொல்றார், पौलुस कहते हैं என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே कि मुझे बल देने वाले मसीह के द्वारा. ரெண்டாவது சொல்றாரு, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன். वो दूसरा कहता है कि परमेश्वर में खुश रहो. அவர் கர்த்தரை சார்ந்து சொல்றார். वो परमेश्वर में भरोसा रखकर कहते हैं. ஆமென். आमीन. ஓகே. அவன அந்த போட்டு போ. பின்னாடி இருக்கு. நான் பாராளுமன்ற இந்த சட்டமன்றத்துல குசும் பண்ற எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யாரும் பாத்திருக்கீங்களா? என்ன பண்ணுவாங்க? குண்டு கட்டா தூக்கி கொண்டு வெளியே போடுவாங்க. குண்டு கட்டா அடா அப்புறம் காலி கைமா பிடிச்சி கொண்டு வெளியே போட்டுவாங்க. போட்டா ஜாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की स्तुति हो. கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம் யோவான் 16:20 பார்த்தோம். गुजरे हुए दिनों में यूहन्ना के 16वां अध्याय में 20वां वचन जॉन चैप्टर 16 वर्स 20 हम देखे துக்கம் थे. சந்தோஷமா மாறும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். और वो वचन इस प्रकार कहता है कि तुम्हारा दुख जो है सुख में बदलेगा. அதுல சில துணை பாடங்களை நாம் கற்றுக்கொண்டே வருகிறோம். और उसी की आधारित पर हम कुछ और वचन भी ध्यान दे रहे हैं. புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர் என்று பார்த்தோம். और वो कहते हैं कि तुम्हारी विनतियों को तुम्हारी वेदना को तुम्हारी व्याकुलता को आनंद की पुकार में बदलता है. சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொல்லி மாற்றுகிறவர் என்று பார்த்தோம். और वो कहते हैं कि तुम्हारे कंगालपन को मैं बदलूंगा. மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றுகிற தேவன் என்று பார்த்தோம். और मारा की कड़वापन को मधुरता में बदलने वाला प्रभु है. அல்லேலூயா. ஒவ்வொரு தலைப்புகளிலும் அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். और हर एक हम टॉपिक पे एक एक कार्य सीख रहे हैं. புலம்பினாங்க. वो गिड़गिड़ाए थे அந்த புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாற और செய்தார். वो बाद में आनंद के गीत बन चुका था. சிறையிருப்பப்பட்டிருந்தாங்க. और वो बंदी बने थे. யோசேப்பு சிறையிருப்பை பார்க்கிறோம். यूसुफ की बंदी पर को हम देखे थे. பவுல் சீலாவும் சிறையிருப்பை பார்க்கிறோம். पौलुस और शीला को हम देखते
பேதுருடைய சிறையிருப்பை பார்க்கிறோம். और पतरस के बारे में हम पढ़ते हैं। பேதுரும் யோவானுடைய சிறையிருப்பை பார்க்கிறோம். और पौलुस और योना के बारे में हम पढ़ते हैं। இவங்க அங்க சும்மா இருக்கல. ये वहाँ चुप नहीं थे, அவங்க துதிச்சாங்க. बल्कि वो स्तुति किए थे। கர்த்தருக்குள்ளாக அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்தனால அவங்க கை और परमेश्वर की सेवा करने की वजह से वो खूब खुश थे। ஆனாலும் கர்த்தர் அவர்களை விடுதலை பண்ணினார். लेकिन फिर भी परमेश्वर ने छुड़ाते हैं। சிறையிருப்பை மாற்றினார். उनकी बंदियां, उनकी जो स्थिति थी परमेश्वर से बदलते हैं। மாராவின் நீரை மதுரமாய் மாற்றின தேவன். और मारा की जो कड़वापन की जो जल थी परमेश्वर से मधुरता में बदलते हैं। வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை மதுரமாய் மாற்றுகிறவர். और परमेश्वर तुम्हारे जीवन में रहने वाली कड़वापन को भी खुशी में बदल देगा। அடுத்தபடியா பார்த்தா சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற और தேவன். अगला हमने देखा कि श्राप को आशीर्वाद में बदलने वाला हमारा प्रभु। இதுல ஒவ்வொரு சாபத்தை குறித்து நாம தொடர்ந்து படிச்சிட்டே வரோம். और इसमें हर एक श्राप के बारे में हम लगातार पढ़ के आ रहे हैं। அந்த ஒவ்வொரு சாபங்கள் எப்படிப்பட்ட எதை செய்தால் நமக்கு சாபம் வரும் என்ற ஒரு தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். कि श्राप किस प्रकार आते हैं, कौन सी कार्य करने पर हम पर श्राप पड़ती है करके हम देख रहे थे। கீழ்ப்படியாமை ஒரு சாபம். पालन न करना एक श्राप मोल लेते हैं। கோபம் கொள்வது ஒரு சாபம். गुस्से करने की वजह से हम श्राप मोल लेते हैं। மனிதன் மேல் கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்காதபடி மனிதன் மேல் விசுவாசம் வைப்பது ஒரு சாபம். परमेश्वर पे नहीं बल्कि मनुष्य पे भरोसा रखने की वजह से श्राप हम पर पड़ती है। பெருமை ஒரு சாபம். और घमंड एक श्राप है। தேவன் பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார் என்கிற தேவனுடைய கோபத்துக்கு நாம் ஆராய்கிறோம். சாபம் மாறிவிடுகிறது. और परमेश्वर जो भी घमंड है परमेश्वर के विरुद्ध खड़े रहते हैं, तो घमंड होने की वजह से परमेश्वर हमारे विरुद्ध रहते हैं और श्राप आती है हम पर। மனிதனுக்கு பயப்படுகிறது ஒரு சாபம். और मनुष्य का भय मानना एक श्राप है। தன் இஷ்டப்படி நடக்கிறது ஒரு சாபம். और अपने मन अनुसार चलना भी एक श्राप है। ஆமென். आमेन। தன் இஷ்டப்படி अपने मन अनुसार। தன் இஷ்டப்படி விடப்பட்டவைகள் எப்படி இருக்கும்? और अपनी इच्छा पर चलने वाले लोग कैसे रहते हैं? இதுவரை படிச்சிருக்கீங்க. போன வாரம் என்ன வாரம் கடைசியாக என்ன வந்திருக்கு? தன் இஷ்டப்படி விடப்பட்ட பிள்ளைங்க. अपने ही मन मर्जी पर छोड़े गए बच्चे। யார் யாரெல்லாம் தன் இஷ்டப்படி விடப்படுறாங்களோ அவர்களுடைய பின் வாழ்க்கையை பார்த்தால் பயங்கரமான ஆபத்து நிறைந்ததாய் காணப்படும். और जो भी अपनी मन मर्जी के अनुसार जीने के लिए भेजे जा रहे हैं, जीने के छोड़ दिए जा रहे हैं, वो बाद में बहुत ही हानिकारक विषय देखते हैं। பிள்ளையானாலும் சரி, वो बच्चे हो யாராலும் சரி இஷ்டப்படி விடக்கூடாது. या कोई भी हो, लेकिन अपनी मन मर्जी के अनुसार चलते हानि இஷ்டப்படி हो என்று रही है। சொல்லப்படும் பொழுது और जब मन मर्जियां करके कहते हैं தேவனுடைய பிரியம் இல்லாதபடிக்கு तो परमेश्वर का न अप्रिय कार्य करते மன हुए இஷ்டப்படி நீ செய்யும் பொழுது अपने मन के अनुसार जब कुछ कार्य करते அது हैं நமக்கு சாபமாய் तो மாறுகிறது. वो हम पर श्राप आ पड़ती है। உதாரணத்துக்கு தாவீதை குறித்து பார்க்கிறோம். उदाहरण के लिए हम दाऊद के बारे में देखते हैं। தாவீது தேவ சமூகத்தில் ஜெபித்து தேவனிடத்தில் பதிலை பெற்றுக்கொண்டுதான் அடுத்த காரியத்தை செய்வான். दाऊद सदा कल परमेश्वर के समूह में रहकर प्रार्थना करके उनकी जवाब सुनने के बाद ही अगले कोई कार्य वो करते हैं। அதனால தாவீதுக்கு ஜெயமாய் காணப்படுது. और इसे दाऊद के हर एक कार्य पर से विजय मिली நம்ம थी। தேவனிடத்தில் கேட்காம நம்ம இஷ்டப்படி செய்யும் பொழுது लेकिन जब हम परमेश्वर का नहीं सुनते हुए अपने अपनी मन मर्जी के अनुसार जीते हैं அது நமக்கு சாபமாய் வந்துவிடும். तो हमारे श्राप आ जाती है। இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய और காரியம் आज हम देखने वाला कार्य है நன்றி அறிதல் இல்லாமை ஒரு சாபம். और धन्यवाद न कहने वाले का एक श्राप। நன்றி அறிதல் இல்லாவிட்டால் அது சாபமாய் மாறிவிடும். जो धन्यवाद नहीं कहते, धन्यवाद जब हम एहसास नहीं कर पाते हैं तो वो एक श्राप बन जाती है। ஆமென். நமக்கு நன்மை செய்தவர்களை और जिसने भी हमें भलाई किए हैं நல்லது உதவினவர்களை और जिसने भी हमारी मदद किए हैं மறக்காமல் இருக்க வேண்டும். उन्हें हमें नहीं भूलना அப்படி चाहिए। மறந்து விடுவோமானால் और अगर हम भूल गए तो நன்றி கெட்டவர்கள் என்று சொல்வாங்க. वो कहते हैं कि हम भलाई को याद नहीं रखते हैं, நன்றி மறந்தவர்கள் भलाई याद नहीं रखते பல हैं। விதங்களிலே சொல்வார்கள். और ऐसे बहुत सारे प्रकार पे कहा गया है। மனுஷரீகமாய் பார்க்க வேண்டிய और காரியம். एक मनुष्य की रीति से देखने वाले कार्य है। மனிதன் ஒருவன் உதவி செய்திருக்கார் சொன்னா அவனை உயிருள்ளவரை அவனை நேர்வர்கள், அதாவது அவனை நினைக்கணும், மரியாதை கொடுக்கணும், அப்படின்னா அவனை கனப்படுத்தணும் சொல்லப்படுகிறது. और कोई मनुष्य के लिए हमें मदद किए तो उन्हें हमें प्यार करना, उनकी मदद कर उन पर हमें इनको थोड़ी इज्जत रखना है। நன்றிக்கு நாம் கடமைப்பட்டுள்ளவர்களாய் காணப்பட और வேண்டும். इस भलाई के लिए हम धन्यवादी हम बढ़कर रहना है। எல்லாவற்றுக்கும் மேலாக और सबसे बढ़कर தேவன் செய்தவைக்கு நாம் என்ன நன்றிகளை जो எடுத்துக்கொள்கிறோம். भी परमेश्वर हमारे लिए किए हमने क्या किया है। தேவன் நமக்கு செய்ததுக்கு நாம் என்ன நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்திருக்கிறோம். और परमेश्वर जो भी हमारे लिए किया है हम उसके लिए क्या धन्यवाद दिए हैं। அப்படி நம்ம வாழ்க்கையில அப்படி இருந்திருக்கிறோமான்னு நினைச்சு பாருங்க. और क्या हम वाकई हमारी जिंदगी में ऐसे है करके हम सोच कर देखेंगे। நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு எப்படி பிரியமான வாழ்ந்திருக்கிறோமா? और क्या हमारी जिंदगी पर हम परमेश्वर का प्रिय जिंदगी बिताए हैं। 116 சங்கீதம்
12வது 13வது வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். परमेश्वर किए गए बहुत सारे भलाइयों के लिए मैं क्या करूंगा? சங்கீதக்காரர் சொல்றார் கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும். और परमेश्वर के ये सारे भलाई के लिए கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டியதுல இருக்கிறோம். और परमेश्वर करने वाले सारे भलाई के लिए क्या हम वाकई सच्चा है करके हम सोच कर देखेंगे. நம்மட்ட அந்த நன்றி உணர்வு இல்லை என்றால் और अगर हमारे पास वो धन्यवाद कहने का एहसास नहीं हो तो அதுவே நமக்கு சாபமாய் போய்விடும். वही हमारे एक श्राप बन जाती है. हालेलुया हालेलुया. எது சாபமா? और क्या श्राप है? தேவன் செய்த நன்மைகளை நினையாமல் போறது சாபம். परमेश्वर का भलाई भूल जाना एक श्राप है. அவர் நம்மேல் வைத்த இரக்கத்தை நினையாமல் போவது சாபம். वो हम पर रखे गए उस करुणा को न याद करना एक श्राप है. தேவன் செய்த எல்லா நமக்கு செய்த எல்லா உபகாரங்களை மறந்து போவது ஒரு சாபம். और परमेश्वर के सारे उपकार को भूलना एक श्राप है. ஆமென். आमेन. ஒரு பக்தன் பாடுகிறான், और एक भक्त इस प्रकार गाते हैं, செய்த நன்மையே ஏராளம் அதை சொல்லி துதிப்பேன் என்னாலும் துதிப்பதே என் ஆமென். துதிப்பதே என் இன்பமே. இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. நாம செய்யறோமா? कि हम कह रहे हैं முழு உள்ளத்தோடு அவர் நம்ம தேடுறோமா, துதிக்கிறோமா? वाकई सच्चा हृदय के साथ हम परमेश्वर को ढूंढ रहे हैं. 116 சொல்லப்படுகிற சங்கீதத்துல यहाँ वो भजन संहिता 116 में 12 वचन इस प्रकार कहता, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். यहोवा ने मेरे जीवन में कितना उपकार किया और उनका बदला मैं क्या करूं. அவர் தனக்குத்தானே கேள்விகளை ஏறெடுக்கிறார். और वो अपने आप के लिए प्रश्न पूछते हैं. ஆமென். आमेन. நம்ம நினைச்சு பார்ப்போம், நம்ம சோதித்து பார்ப்போம். और हम अपने आप को जांच करके देखेंगे, அவரை கடப்படுத்துகிறது மாதிரி, அவரை மகிமைப்படுத்துகிறது மாதிரி என் வாழ்க்கை இருக்கிறதா? क्या परमेश्वर को आदर देने वाली उनकी महिमा करने वाली मेरी जिंदगी है? நம்ம எப்படி இருக்கிறோம்? हम किस तरह जी रहे நம்ம हैं? சோதித்து பார்க்க வேண்டிய அவசியம். और ये हमें सोच कर देखना है. ஏன்னா இப்பவே நம்ம சோதித்து பார்க்கல, அலசி பார்க்கல, அப்படியே விட்டுட்டோம் அப்படி சொன்னோம்னா, और क्योंकि अभी तक हम अगर उसे याद करके या उसे गिन कर नहीं देखे तो கர்த்தருடைய வருகை நாளிலே நாம் கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். और परमेश्वर के आगमन में हम छोड़े जाएंगे. அது ஒரு பயங்கர ஆபத்தான ஒரு நிலைமை. और वो बहुत ही भयंकर एक स्थिति है. சொல்லி முடியாத ஒரு பயங்கரமான நிலைமை. और न कहने वाली बहुत ही भयंकर स्थिति है. அதிலே சிக்க கூடாது என்பதற்காகத்தான் और उसमें न फंसने के लिए ही கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களும் நினைச்சு பாரு. परमेश्वर की सारे भलाई को याद करके देख நன்றியோடு அவர் ஸ்தோத்திரம் பண்ணு. और धन्यवाद के साथ उसकी स्तुति कर. கீழே சொல்றாரு, और मैं नीचे कहते எண்ணத்தை हैं செலுத்துவேன் என்று கேட்டு சொல்றாரு கீழே. कि मैं क्या दूं, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது कि கொள்ளுவேன். मैं उधार का कटोरा उठाकर यहोवा का प्रार्थना करूंगा. ஆமென். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்கிறார். और वह कहता है कि उधार का कटोरा निकालेंगे. ரட்சிக்கப்பட்ட நாம் और उधार पाए हुए हम ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். और हम उधार पाते ही जा रहे हैं. ரட்சிக்கப்பட்டு और हम उधार पाए हैं, பட்டு கொண்டே இருக்கிறேன். उधार पाते जा रहे हैं. இனி ஒரு நாள் और आज आने वाले दिन, வரப்போகிற நாட்களில आने वाले दिनों में ரட்சிக்கப்படுவேன். और उधार पाते जाएंगे. அப்படி என்றால் எடுத்துக்கொள்ளப்படுவேன். यानी कि हम लेकर उठाए அப்படி जाएंगे, என்றால் காப்பாற்றப்படுவேன். यानी कि हम बचे जाएंगे. அவர் வரும்போது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன். और जब वो उनका आगमन होगा तब मैं उनके साथ जाऊंगा. அதற்குத்தான் இந்த பூவுலகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று வேதம் நம்ம வலியுறுத்துகிறது. और इसीलिए इस पृथ्वी पर हर एक दिन अपने आप को पवित्र बनाकर अपने आप को शुद्ध करके हमें जीना है करके परमेश्वर का शास्त्र कहता है. ஆளுகிற நாட்களெல்லாம் வீணாய் நாம கழித்து போடாதபடி जीने वाले सारे दिन हम व्यर्थ ना करते हुए கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களை உபயோகமாக பிரயோஜனப்படுத்துவோம். दिए गए समय को हमें उपयोग करना है. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். उधार की पात्र हम लेंगे கர்த்தருடைய நாமத்தை தொழுது और கொள்வோம். परमेश्वर के नाम की महिमा करेंगे. ஆமென். आमेन. ஹalleluya. हालेलुया. எப்படி இருக்கணும் பாருங்க.
और कैसे रहना है। நம்ம கர்த்தருடைய சமூகத்துல எப்படி இருக்கிறோம்? हम परमेश्वर के समूह में किस प्रकार है, அதாவது வீட்ல எப்படி இருக்கிறோம்? यानी कि घर पर किस प्रकार है, நம்ம வேலை ஸ்தலங்கள்ல எப்படி இருக்கிறோம்? हमारे काम की चीजों में हम किस प्रकार है। கர்த்தர் நம்மள மகிமைப்படுறாரா? परमेश्वर क्या हमारे द्वारा महिमा पा रहे हैं। எப்படியாவது நம்மள மகிமைப்படணும்னு சொல்லி நம்ம கர்த்தருக்கு பிரியமா வாழ நம்ம கற்றுக்கொள்ள और வேண்டும். किसी भी तरह परमेश्वर की महिमा करने के लिए उनका प्रिय राह में हमें चलना है। வசனம் வாசிக்கலாம். और हम वचन पढ़ेंगे உபாகம புத்தகம் ड्यूटरनॉमी 28ஆம் அதிகாரம் 28 உபாகமம் 28 47 முதல் 49 வசனங்கள் வரை. 47 to 49 சகலமும் பரிபூரணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் ஆ. களிப்போடும் ம். உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் ம். சகலமும் குறைவுபட்டு ஆ. பட்டினியோடும் தாகத்தோடும் ம். நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் ஆ. சத்துருக்களை சேவிப்பாய். ம். அவர்கள் உன்னை அடித்து தீர்மட்டும் ம். இருப்பு நுகத்தடியை ம். உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். ம். கிழவன் என்று உன் முகம் பாராமலும் வாலிபன் என்று இறங்காமலும் இருக்கும் கொடிய முகமுள்ளதும் போதும். கீழே நிறைய சொல்லப்படுகிறது. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா वचन क्या कहता है சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் कि जब सब परिपूर्णता में है நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம். और जब बहुतायत में है तब अगर तो हमने परमेश्वर यहोवा की सेवा ना किया तो அல்லேலூயா. हालेलुया। சகலமும் பரிபூரணமாய் இருக்கு. और सब कुछ बहुत है हमारे அப்ப पास, அவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளா இருக்கணும் இல்லையா? तब हमें धन्यवाद के बच्चे बनना है। நன்றியோடு அவர் நோக்கி பார்க்கணும் இல்லையா? धन्यवाद के साथ हमें उन्हें देखना है குணத்தோடு அவரை சார்ந்து கொள்ளணும் இல்லையா? और पूरे हृदय के साथ हमें उन पर भरोसा रखना है। தேவனுக்கு கேட்கும் பலிகள் நறுமண்டமான இருதயம் சொல்லப்படுது உள்ள உடைந்து தேவனுக்கு நன்றி சொல்ல क्योंकि வேண்டும். परमेश्वर का प्रिय आत्मा वही है, कुछ नया हुआ दिल ही है, तो हमें हृदय को तोड़कर हमें उसे धन्यवाद देना है। ஆண்டவர் வாழ்க்கையில சில நன்மைகள் திடீரென்று செய்யும் பொழுது உங்களுக்கு உள்ள எவ்வளவு மகிழும். और परमेश्वर अगर हमारे जीवन में एक अचानक से कोई बड़े भलाई कर दे तो हमारा दिल कितना ही उमड़कर खुश हो जाता है। ஹalleluya. हालेलुया। नहीं चला हम फ्रेंड வச்சு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பன பெயின் எடுத்து வந்துருக்காங்க. தரணியாவும் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்காரும் பெயின் எடுத்து தந்தாங்க. நம்ம அதான் நம்ம கரெக்டு நாங்கள் ஒழுங்காக அடிச்சு வச்சிருக்கிறோம். அவன் பெயிண்ட் அடிச்சு அவன் கிழிச்சு வச்சாலும் அவன் தான் பெயிண்ட் அடிக்கும். சரி இங்க வசனம் சொல்லுகிறது. और वचन कहता है, அதான் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் கர்த்தருடைய வார்த்தையை हमने क्या कहा कि अगर हम धन्यवाद ना करें तो एक टूटे हुए दिल के साथ हमें धन्यवाद कहना है। நன்றிகள் நமக்கு இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா நன்றிகளே நமக்கு கிடையாது அப்படின்னா और अगर हम धन्यवाद ही ना कहें तो தேவன் நம்ம மேல கோபப்படுறதுக்கும் அடுத்தவர்களிடத்துல துன்மார்க்கத்தை விட்டு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. तो परमेश्वर पर क्रोध करने का और हमारे शत्रु के सामने हमें सौंप देने का बहुत सारा कार्य आ जाती है சகலம் பரிபூர்ணமா இருக்கு. और सब कुछ बहुत आयत में है हमारे पास, நன்றிக்கு எப்படி तो சொல்லணும்? हमें धन्यवाद किस तरह कहना है। ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. अस्पताल लेके गए हैं அப்படியே பல மணி நேரமா படுத்திருக்கேன். और बहुत समय तक मैं लेटा हुआ हूँ। என்ஜியோகிராஃப் பண்ணதுக்காக கொண்டு போனாங்க. एंजियोग्राफी करने के लिए मुझे लेके गए थे கொண்டு வச்சிருக்காங்க நீ. और मुझे लेकर जाके रखे गया है। இப்போ என் மனசு துப் 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 அடிச்சுக்கிட்டே अब இருக்கு. मेरा दिल जो है धड़क रहा है இப்போ கொண்டு வச்சிட்டாங்க. மிஷின்ல பெரிய பெரிய மிஷின் और மாட்டியாச்சு. बहुत बड़े बड़े मशीन मेरे सामने रखा गया है எனக்கு ஒண்ணு என்ன அடப்பு இருந்துச்சுன்னா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். और मेरी चिंता यह थी कि अगर कोई ब्लॉक है तो मुझे ऑपरेशन करना पड़ेगा ஆனா லட்சம் செலவாகும். और बहुत सारे लाभ उसमें व्यर्थ जाएगा கையில ஒண்ணும் கிடையாது. और हाथों में कुछ नहीं எப்படி है, செலவு பண்றது? कैसे खर्चा करूं ஐயோ பெரிய செலவாயிரும். कि बहुत ही बड़ा एक खर्चा हो जाएगी। செலவு பண்ணி அதுக்கு செலவு ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா और खर्चा तो एक तरफ है, दूसरी तरफ से हमेशा के लिए हार्ट पेशेंट बन जाएगा. அப்படின்னா நீ தமிழ்ல வரணும். हमेशा के लिए मैं क्या बन जाएगा? हार्ट पेशेंट बन जाएगा. वाल कपला और இதய பேஷண்ட் ஆவே இதய நோயாளியா மாறிடுவேன். அப்போ நான் அத குறிச்சு எனக்கு ஒரு பயம். तो उसके बारे में मुझे एक चिंता थी। அப்ப நான் இதுல இருந்து என்ன பண்ணணும்? और तो इसमें से मुझे क्या करना है? ஆண்டவரே 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 சொல்லிட்டே இருக்கேன்.
परमेश्वर 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 करके मैं प्रार्थना कर रहा அந்த हूँ। குடிர்ல படுத்து கிடக்கும்போது எனக்கு அந்நிய பாஷையும் பாட்டுமா வருது. उस रूम पे लेटे वक्त मुझे अन्य भाषा और गीत आ रही है எவ்வளவு ஒரு ஆனந்தமா பாடி ஆராய்ச்சிட்டு இருக்கிறேன் और எனக்கு. और कितना ही खुशी के साथ मैं गीत गा रहा हूँ। புது புது பாட்டுலாம் வருது. एकदम नया नया गीत आ रही ரொம்ப है, அருமையான பாட்டுலாம் बहुत வருது. अच्छे अच्छे गीत आ रही है। நான் பாடி துதிச்சுட்டே தான் இருக்கேன். गीत गाकर मैं स्तुति करते ही जा रहा हूँ। ஒரு பக்கம் என்ன நடக்கும்ங்கற பயம் एक तरफ से क्या होगा करके एक डर भी है, இருந்தாலும் இந்த அப்பா கைவிட மாட்டார்னு ஒரு பக்கம் दूसरी தைரியம். तरफ से भरोसा भी है कि मेरे पिता मेरे हाथ नहीं छोड़ेंगे। எல்லாம் வச்சு மாட்டி பார்த்தாங்க. और सब कुछ रखकर मुझे चेकअप किया गया था கையில கேமரா விட்டு உள்ள விட்டு நெஞ்ச பார்த்தாங்க. और कैमरा डालकर अंदर हृदय चेक किया गया था। அப்புறம் கடகடன்னு உருவுனாங்க. फिर तुरंत निकाले गए थे போய் உருவிட்டு அங்க இருந்து ஒருத்தன் ஓகேன்னு சொல்றான். और उधर से कोई व्यक्ति कह रहा है कि ठीक है। அந்த என்னை சுத்தி நின்று அந்த டெக்னீஷியன்லாம் சொல்றாங்க நான் ஃபர்ஸ்ட் அவங்க பாஸ்டர் சொல்லிட்டேன்னா அவங்க சொன்னா பாஸ்டர் आपको कुछ भी नहीं है. Praise God. Hallelujah. हालेलुया। நல்ல சொல்ல முடியல. Praise God கத்துறே. அப்படி சிட்டாங்க. அந்த எல்லாமே விசுவாசிகள். और वहाँ सभी लोग विश्वासी थे, பயங்கர சந்தோஷம். बहुत खुश हुए थे। அப்புறம் துளி 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 கண்ணு தளி 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 கண்ணு துளி 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 கண்ணு துளி கண்ணம்மா தொட்டனா பாத்தீங்களா தொட்டனா அவர் தான் பாட்டு பாடுறாரு, நடனம் பண்ண ஆரம்பிச்சார். அதே போல எனக்கு பயங்கர சந்தோஷம் தாங்க முடியல. அவ்வளவு ஒரு பாட்டு. அப்ப இயேசுவை எப்படிலாம் துதிச்சோம்னா அன்னைக்கு உண்மையா उस दिन में बहुत ही सच्चा हृदय के साथ परमेश्वर की स्तुति किया। ஏன்னா இப்போ நாம துதிக்கிறோம், अभी हम स्तुति करते ஆனா हैं, அந்த ஃபீலிங்ல ஒரு துதி வருது பாத்தீங்களா? लेकिन उस एहसास के साथ जो स्तुति आती है, அந்த மரண படுக்கையில அந்த ஆபத்தான ஒரு கட்டத்துல தேவன் ஜெயம் கொடுத்தார் ஒரு உற்சாகம் இருக்குங்க. அப்போ வருவாங்க துதி. उस मृत्यु की स्थिति में परमेश्वर जब हमें विजय दे देते तो एकदम दिल की गहराइयों के साथ धन्यवाद बढ़कर आती है। ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். उतना ही परमेश्वर को स्तुति किए थे। ஹalleluya. हालेलुया। தேவன் செய்த நன்மைகளை நாம் நினையாமல் போவோமானால் और अगर परमेश्वर किए हुए भलाई को हम याद न किए तो பாவம் நம்ம மேல. तो हम पर श्राप आ पड़ती है। அதனால நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்களுக்கு வேதம் சொல்கிறது. और इससे वचन कहते हैं कि धन्यवाद का एहसास करने वाले बच्चे बनो। சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் और सब कुछ जब बहुतायत में है तब परमेश्वर की प्रसन्नता और अगर सेवा नहीं किए तो நல்லா கொடுக்கிறாரு. सब कुछ वो देते हैं। ஆண்டவர் நன்றியே செலுத்துறார். परमेश्वर को धन्यवाद ही नहीं வாங்கி किए, வாங்கி நல்லா சாப்பிட்டாரு. ले लेकर अच्छे से खाए, வாங்கி வாங்கி நல்லா செலவு பண்ணியாச்சு. ले लेकर हम अच्छे से खर्चा किए சோத்திரம் சோத்திரம் நல்லா வாங்கி நல்லா செலவு பண்ணியாச்சு. और स्तुति स्तुति बोलकर हमने बहुत सारा लिया, बहुत सारा खर्चा भी कर दिए, ரொம்ப சந்தோஷம் செலவு பண்ணியாச்சு. बहुत खुश हो गए कि हमने खर्चा कर दिया है, ஆண்டவர் மகிமைப்படுத்தல. लेकिन परमेश्वर की महिमा नहीं किए, ஆண்டவருக்கு சாட்சியா இல்ல. परमेश्वर के गवाह बनकर हम नहीं जिए, ஆண்டவருக்கான ஜீவிதம் நம்மகிட்ட இல்ல. परमेश्वर का प्रिय जीवन हमारे साथ नहीं है। என்ன மோக்காவல அதாவது என்ன சொல்றதுன்னா சந்தர்ப்பமான ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டோம். एक मौका देखकर हम मसीहा की जिंदगी जी रहे थे। அதனால என்ன பார்க்கற ஆண்டவர் இவங்க கொடுத்த நார்மலா துதிக்கிறதுக்கு நம்ம நன்றி இருக்கிறவனா இல்லாதவனா இருக்கிற. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா और परमेश्वर देखता है कि मैंने इसे बहुत ही किया था, लेकिन ये धन्यवाद कहने वाले बच्चे नहीं रहने के कारण 48 சகலமும் குறைவுபட்டு सब कुछ कम होकर எல்லாம் இருந்துச்சு, सब कुछ अच्छा था, நிறைய இருந்துச்சு. बहुत ही था, துதிக்காம लेकिन हम स्तुति न करने की वजह से, மகிமைப்படுத்தாம परमेश्वर की महिमा न करने की वजह நன்றி से, அறிதல் உள்ளவங்கள இல்லாம उनका धन्यवाद न करने की वजह से போனது நிமித்தமாக और हम वैसे रहने के कारण சகலமும் குறைவுபட்டு सब कुछ हमसे चला गया, எல்லாம் போச்சு. सब कुछ गया। பட்டினியோடும் एक भूख के साथ, தாகத்தோடும் प्यास के साथ, நிர்வாணத்தோடும் एकदम नंगा, கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். शत्रुओं की सेवा करनी पड़ेगी। हालेलुया। இது நமக்கு வரணுமா? क्या ये हमारे लिए अवश्य है? இது பயங்கரமான சாப வார்த்தை அல்லவா? ये बहुत ही बड़ा एक श्राप का वचन है சகலம் குறைபட்டுச்சு. कि सब कुछ कमी हो गई, பட்டினி, हम भूखे हैं, தாகம், एकदम प्यासे हैं, நிர்வாணம். नंगा है, கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்கள், और परमेश्वर तुम्हारे विरुद्ध भेजने वाले शैतान या शत्रु, அந்த சத்துருக்களை उन சேவிப்பாய். शत्रु की सेवा तुम करोगे। ஏன் அப்படி ஆச்சு? क्यों ऐसा हुआ? கர்த்தரை விட்டு விலகினதினால. परमेश्वर के विरोध हम जाने के कारण, கர்த்தரை அதாவது நன்றி அறிதல் இல்லாமல் போனதினால. परमेश्वर को धन्यवाद न कहने वाले वो एहसास हमारे अंदर न रहने के कारण। நன்றி அறிதல் என்று சொன்னால் और अगर धन्यवाद न कहेगा कि हम कह रहे तो ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருக்கு உண்மையா வாழ்றோம். सारे जीवन भर हमें परमेश्वर के लिए एक सच्चा पात्र बनकर जीना है। என்ன வந்தாலும் பரவாயில்லை, कुछ भी आए तो भी चलेगा, என்ன வந்தாலும்
எது வந்தாலும் என் இயேசுவை என்றும் ஸ்தோத்தரிப்பேன். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் என் இயேசுவை என்றும் ஸ்தோத்தரிப்பேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். நவபகல் எந்த நேரமும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். இதயம் முழுவதுமே தந்து ஸ்தோத்தரிப்பேன். இதயம் முழுவதுமே தந்து ஸ்தோத்தரிப்பேன். இதயம் முழுவதும் தந்து ஸ்தோத்தரிப்பேன். पूरे हृदय देकर मैं स्तुति करूंगा, என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம். कुछ भी आए तो भी स्तुति। இப்போ அவங்க என்ன சொல்றாரு? அடிமையாய் விட்டு अब கொடுக்கப்பட்டாய். यहाँ कहा गया है कि तुम एक नौकर की तरह रहोगे, இந்த வசனம் சொல்ல அவர்கள் உன்னை அழித்து, और यहाँ कहा गया है कि वो तुम्हें मार कर, அதாவது அவர்கள் உன்னை அழித்து தீர் மட்டும் और वो जब तक तुम्हें नष्ट न कर दे, இரும்பு நுகத்தடிகளை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். तुम्हारी गर्दन पर लेहा का जुआ डाल रखेगा, இரும்பு நுகத்தடியை கழுத்து மேல போடுவாங்க. लोहे का जुआ, ஐயோ, பயங்கரமான ஆபத்து, और बहुत ही भयंकर பயங்கர ஆபத்து. बहुत भयंकर हानि। ஏன், என்ன காரணம்? क्यों और कारण क्या है? நாம தேவன் தந்ததை தேவனுக்கு நாம் மகிமைப்படுத்தாம நன்றி அறிந்து உள்ளவர்களாய் இல்லாம போனது நிமித்தமாக हम जो परमेश्वर ने हमें दिया, परमेश्वर ने जो हमें भलाई किया, हम उसका धन्यवाद का एहसास ना हमारे अंदर रहने के கர்த்தரை कारण, துதியாமல் போனது परमेश्वर की நிமித்தமாக स्तुति ना करने के कारण, அவருடைய நன்மைகளை நாம் நினையாமல் போனது और நிமித்தமாக परमेश्वर की भलाई हम न सोचने के कारण, இதன் நிமித்தம் நமக்கு இப்படி வரும். इसकी वजह से हम पर श्राप आ पड़ते, ये सभी घटना घटती है। அல்லேலூயா. हालेलुया। புரிஞ்சுச்சா? क्या तुम्हें समझा? உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுச்சா? क्या तुम्हें समझी? புரிஞ்சுக்கிட்டீங்களா? क्या तुम समझ गए? நான் சொல்றது உங்களுக்கு புரிய வருதா? क्या मैं कह रहा हूँ तुम्हें समझ रहा है? கண்டிப்பா கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படணும். और जरूर परमेश्वर तुमसे बात करेंगे। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। நன்றி உள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். धन्यवाद कहने वाले बच्चे के रूप में हमें जीना है, கர்த்தரை ஏமாற்ற வேலையில் நடக்கிறது. परमेश्वर को धोखा देने वाली जिंदगी नहीं। அதனால கர்த்தர் நமக்கு செய்த எல்லா காரியங்களுக்கும் நாம் அவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க और வேண்டும். इसलिए परमेश्वर हमारे जीवन में करने वाली सारे भलाइयों के लिए हमें परमेश्वर को धन्यवाद देते हुए ही रहना है। ஒவ்வொரு நேரம் தேவன் நமக்கு செய்து நினைச்சு சாட்சி சொல்லும்போது என் இருதயம் எனக்குள்ளே தேவனுக்குள்ள அப்படியே கலிகூரும். और हर एक दिन जब हम गवाही देते जो भी परमेश्वर हमारे लिए, तो मेरा दिल मेरे अंदर उमड़कर खुश होता है। அவர் செய்தெல்லாம் நினைச்சு பார்த்து சொல்லும்போது என் கண்ணுல கண்ணீர் வரும். और जो भी परमेश्वर ने हमारे लिए किया, हमें याद करके देखो तो आंखें भर जाती है, நாம என்ன அப்படி நன்றியுள்ள பிள்ளைகளா வாழணும். क्योंकि हम वैसे एक एहसास वाले बच्चे बनकर हमें जीना है, அது தேவன் நம்மிடத்தில் और எதிர்பார்க்கிறார். परमेश्वर यही हमसे चाहते भी है। இரண்டாவதாக और दूसरा कार्य, சோம்பேறியா இருக்கிறது. एकदम आलसी, சோம்பேறியா இருப்பது. एकदम आलसी रहना, சோம்பேறியா இருந்துகிட்டு தேவனை துதிக்காம அவரை ஒன்றும் ஸ்தோத்திரியாம நம்ம அவரை அலட்சியம் பண்ணுகிறது நிமித்தம் और जब एकदम आलस में परमेश्वर की स्तुति नहीं करते, जब परमेश्वर को ठुकरा देते हैं, तब हम पर श्राप आ पड़ती है। நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் Proverbs chapter 18, नीति वचन 18वां अध्याय। தன் வேளையில் அசதியாய் இருப்பவன் அடிம்பனுக்கு சகோதரன் என்று சொல்லப்படுகிறது. வேளையில் அசதியாய் இருக்கிற அடிம்பனுக்கு சகோதரன். जो अपने काम में एकदम आलस है, वो नाश का दोस्त है। அல்லேலூயா. நம்மள நம்பி அரசாங்கம் அல்லது ஒரு ஸ்தாபனங்கள் நமக்கு நம்பி ஒரு வேலை கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். अगर कोई हम पर भरोसा करके कुछ काम दे दे, அதுல நீங்க உண்மையா வேலை செய்யணும். तो उसमें हमें सच्चा काम करना है। நீங்க எந்த வேலையில இருந்தாலும் சரி, कुछ भी काम हो वो, நீங்க தேவனுக்கு பயந்து உண்மையா வேலை செய்யணும். और परमेश्वर का भय मानकर हमें सच्चा काम करना है, ஆனா சாபம் வராது. तब श्राप हम पर नहीं आती है। அல்லது नहीं तो இங்க வேதம் சொல்லுகிற பிரகாரம் यहाँ जिस प्रकार वचन कहता है, நீங்க அடிம்பனுக்கு சகோதரனா மாறிடுவீங்க. तुम एकदम नाश के दोस्त बन जाओगे, வேலையில் அசதி. क्योंकि काम में हमारे आलस है। சில உலக வழக்க மொழியில சொல்றது செய்கிற தொழிலே தெய்வம் அப்படிப்பாங்க. और संसार की कहावत भी है कि जो काम हम करें वही हमारा देव है, செய்யும் தொழிலே தெய்வம். करने वाला काम हमारा देव है, அதை தொட்டு கும்பிடுவாங்க. उससे वो सेवा करते हैं। உலக மனிதர்களை
பாருங்க ஒரு காரியங்களை செய்யும்போது அது தொட்டு கும்பிடுவாங்க. जब संसार के मनुष्य कुछ कार्य करते तो उसे छूकर वो प्रणाम करते ஒரு हैं। வேலைக்கு போற சொல்ல அந்த இடத்தை அந்த தொட்டு இடத்தை கும்பிடுவாங்க. और अगर कुछ काम के मामले पे वो जा रहे तो उस जगह को प्रणाम करते हैं। கடையை திறக்க போற சொல்ல கடையை முதல்ல தொட்டு கும்பிடுவோம். अगर वो अपने दुकान को खोलना चाहते दुकान को पहले प्रणाम करते उसकी सेवा करते हैं, அது மூலமா தான் நான் வாழ்ந்துகிட்டு क्योंकि இருக்கேன். उसी के द्वारा तो वो जी रहे हैं। அதனால அவன் நன்றியோடு அதை பார்க்கறான். इसलिए वो धन्यवाद के साथ उसे देखता है அதனால அவன் அலிமன அவனுக்கு அதாவது சோம்பேறி இல்லாதபடிக்கு और इसलिए वो आलस न होते हुए அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறான். उस काम के मुख्यता देता है। ஆமென். आमेन। ஹalleluya. இது வேலை எவன் வேலை எப்படி பண்ணானே நமக்கு என்ன நமக்கு சம்பளம் மாசம் வந்தா போதும். और कुछ लोग ऐसे भी है कि किसका काम है कैसे भी जाए हमें महीने का पगार आए तो काफी है, மாசம் சம்பளம் வந்தா எனக்கு போதும். महीने का पगार आए तो काफी है। எவ்வளவு நாள் சாப்பிட முடியும்? कितने दिन ऐसे खा सकते हैं? அந்த சம்பளத்தை எவ்வளவு நாள் வாழ முடியும்? उस पैसे से हम कितने दिन जी सकते हैं? அந்த சம்பளம் நமக்கு எவ்வளவு நாளுக்கு ஓடும்? और उस पगार कितना दिन तक चलेगा? கொஞ்சம் வந்தாலும் कम आए तो भी தேவனுக்கு பிரியமா வாழுங்க. परमेश्वर का प्रिय जिंदगी जिए। நீங்க தேவனுக்கு பிரியமா வாழும்போது जब परमेश्वर का प्रिय जिंदगी जीते हैं கண்டிப்பா அந்த கொஞ்சத்திலே உங்களை ஆசீர்வாதத்தை तो உயர்த்துவார். जरूर उस थोड़ाई में भी परमेश्वर तुम्हें आशीष करके उठाते हैं மீதம் எடுக்க வைப்பார். और उसमें से बचा हुआ भी लेगा। 5 அப்பம் 2 மீனும் 5000 பேருக்கு போஷித்தார் தேவன். 5 रोटी और 2 मछली को परमेश्वर ने 5000 लोग सेवकों को भोजन दिया 12 கூட நிறைய எடுத்தாங்க மிச்சம். और उसमें से 12 कटोरी भरकर वो वापस बचा हुआ भी लिए थे சாப்பிட்டு போகவில்லை அவ்வளவு எடுத்தாங்க. और बचाया हुआ खाना कटोरी भर चुका था। கொஞ்சத்திலே நிறைவான ஆசீர்வாதங்களை தருகிற நம்முடைய தேவன். थोड़े में लेकिन परमेश्वर भरपूर आशीर्वाद हमें देते हैं। நம்ம சோம்பேறியா இருந்தோம்னா நமக்கு கிடைக்காது. और अगर हम एकदम आलसी है तो हमें नहीं मिलेगा। சோம்பேறி அறுப்புல போய் பிச்சை கேட்டாலும் கொடுக்க கூடாதுன்னு நீதிமொழியில தான் சொல்லுது. और अगर एक आलसी है तो वो खेतीबाड़ी में जाकर भीख भी मांगे तो उसे नहीं देना है करके वचन அந்த कहता। வேலையில அசதியா இருக்க கூடாது. और इससे हमारी काम में हमें आलस नहीं रहना है। யார் பாக்குறாங்க யார் பார்க்கல அப்படி நீங்க நினைக்க கூடாது. कौन देखे कोई नहीं देखे करके हम नहीं सोचना है। என்ன ஒருவர் பார்க்கிறார்? मुझे कोई तो देख रहा है எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இது. और मुझे दिया गया काम है ये நான் இதுல சுத்தமா இருக்கணும். और इसलिए मुझे शुद्ध रहना है। ஆமென். ஆமென். ஹalleluya. हालेलुया। மஸ்ஜித் பந்தர்ல ஈஸ்ட் பகுதியில டாடா பவர் ஹவுஸ் ஒன்னு இருக்கு. मस्जिद बंदर के इस भाग में एक टाटा पावर हाउस है। அந்த டாடா பவர் ஹவுஸ்ல நான் சின்ன பையனா இருக்கும்போது வாலிபனா இருக்கும்போது நான் வேலை பார்த்தேன். जब मैं एक युवक ही था तब मैं उससे उधर काम किया था। அதுல நாங்க ஒரு 4-5 பேர் அதுல வேலைக்கு அமர்த்தப்பட்டோம். तो हम 4-5 लोग उधर नौकरी के लिए हमें बसाया गया था। என்னோடு கூட அதாவது கரண்ட் போல் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த போல் கரண்ட் போலுக்கு கீழே இருக்கிற புல்வெளிகளை நாங்க பராமரிக்கிறோம். करंट पोल रखा गया और उसके नीचे जो भी घास है वो नहीं उगते हुए हम उसे संभालना है। அதுல வேற செடிகளோ மத்த எது வராதபடிக்கு நாங்க அதை புடுங்கி எடுத்து அதை சுத்தம் பண்ணி வைக்கணும். उसमें कुछ और न बढ़ते हुए हमें उस जगह को एकदम साफ करके रखना है। பார்க்க போனா 2வது வேலை தான் இருக்கும். और अगर देखा जाए तो सिर्फ 2 जन का काम है वो, நாங்க 5 பேர் வேலை செய்வோம். लेकिन हम 5 लोग उसमें काम करते हैं। 18 ரூபாய் சம்பளம். 18 रुपीस हमें उसका पगार है। நான் வேகமா அந்த ஒரு கம்பி கொடுத்துப்பாங்க அதை பிடிச்சி அப்படியே இப்படி குத்தி அதை அப்படி மேலே எடுத்தா அப்படியே மேலே ஊறிட்டு வந்துடும். அப்படியே எடுத்து எடுத்து போடணும். और हमें उसके लिए कुछ हथियार भी दे रहे हैं उससे मैं उसे उठा लेता हूँ। நான் என் வேலையில இருந்து நான் சுத்தமா கொஞ்சம் என் பாட்ட வேலை செஞ்சுக்கிட்டே போயிட்டே मैं இருக்கேன். अपने काम पे शुद्ध रहना करके अपना काम करते हुए आगे बढ़ता चाहता என் था, கூட இருக்க சொல்றாங்க ஓடாத, लेकिन मेरे बाजू वाले लोग कहते कि मत भाग, வேகமா போவாத, मत इतना तेजी काम मत कर। முன்னாடி போயிட்டு நாங்க முன்னாடி கிடந்தா அவன் சத்தம் போடுவான். तुम अगर आगे गए और हम पीछे रह गए तो वो हमें डांटेंगे அதனால நம்ம எல்லாரும் முன்போடு போறோம். और इसलिए हम सब एक साथ जाएंगे। அதுல எனக்கு அதுக்கு அப்படி வேலை செய்யறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. और मैंने कहा कि ऐसे काम करना मेरा इच्छा नहीं है, அப்படி வேலை செய்யறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ऐसे काम करना मेरी इच्छा नहीं है। நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை நம்ம செய்யணும்பா. मुझे दिए गए काम मुझे सही सलामत करना है। எனக்கு பெரிய வேலை செய்யறது எங்க கூட தான் பார்க்கணும். और वो सोचने लगे कि तुम क्या इतना बड़ा काम करने आगे हमारे साथ ही तुम्हें काम करना நான் है। முடியாது அப்படிங்க, அவங்க முடியும் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்க. मैंने कहा कि नहीं होगा, वो कहती है ऐसा ही होना है। இதுல எங்களுக்கு கொஞ்சம் முரண்பாடா இருந்துச்சு. और इसमें हमें थोड़ी झगड़ा हो गई யாங்கிட்ட ஜாஸ்தி பேச மாட்டாங்க, और वो आपसे बात नहीं करते அதிகமா எனக்கு சொல்றது கிடையாது. और कुछ ज्यादा कहते नहीं है। பரவாயில்ல போனா பரவாயில்ல, हमने कहा कि जाए तो भी ठीक है, எனக்கு வீட்டு சம்பளம் கொடுக்கறது இல்ல, मुझे ये तो पगार नहीं दे रहे हैं எனக்கு அவங்க மேனேஜர் சம்பளம் தர போறான். और मुझे तो ऊपर वाले पगार देते हैं। என் வேலையில நான் உண்மையா मेरे काम पे मैं सच रहूंगा। ஆமென். आमीन। அப்படிதான் உங்க வேலையில நீ உண்மையா இரு. और ऐसे ही तुम्हारे काम में तुम सच्चाई रहो। அந்த இடத்துல நீ தேவன் அதிகாரியா மாத்தல. उस जगह पे मुझे परमेश्वर ने अधिकारी नहीं बनाया, கொஞ்ச நாள் தான் வேலை பார்த்தேன். थोड़ा दिन ही काम किया। போனா ஒரு மாசம் 1.5 மாசம் வேலை பார்த்தேன்.
थोड़ा 1 महीना 1.5 महीना मैंने काम किया என் சகோதரி கல்யாணத்துக்கு நான் அவங்க கேரளா போயிட்டேன். और फिर मेरी बहन की शादी के लिए मैं केरला गया। அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு நான் போகவே இல்லை. उसके बाद वापस उस नौकरी के लिए मैं गया ही नहीं। இப்ப நீங்க கேட்கலாம், அங்க போனல நீங்க சரியா வேலை செஞ்சு கொண்டு இடத்தை கண்டடைஞ்சிட்டீங்க. अभी तुम पूछ सकते हैं कि वहाँ एकदम सही रीति से एकदम न्याय करके काम किए तो क्या हुआ उधर? அவனை ஏமாத்துறது மனம் சுத்தமா இருக்கு. उसे ना धोखा दे तक मैंने अपना दिल को साफ அந்த रखा। மேனேஜரை நான் ஏமாத்தல. उस मैनेजर को मैंने धोखा नहीं दिया செய்த வேலையை நான் கரெக்ட்டா பண்ணிருக்கேன். என் மனம் சுத்தம் இருக்கு. और दिए गए नौकरी को मैंने सही सलामत किया और मेरा दिल एकदम शुद्ध है। என் இருதயத்தை தேவன் பார்க்கிறார். मेरा हृदय को परमेश्वर देखते हैं। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। எனக்கு அப்படிதான். और सभी के लिए ऐसा ही நம்ம है। வேலை நம்ம சுத்தமா இருக்கணும். हमारा काम हमें शुद्ध रहना है। நம்ம கிட்டியோட சொன்னா ஒரு நாள் என்கிட்ட எனக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க அப்படின்னா और हमारा भाई इधर कहते हैं कि अंकल मुझे लैपटॉप दिया गया है, காலேஜ்ல இருந்து கொடுத்துருக்காங்க. कॉलेज से दिया गया है। எப்படி பா என்ன நீ ஏதாவது பண்ணியா அப்படின்னு கேட்டேன். मैंने कहा कि कुछ दिया गया है क्या? कुछ नहीं, तुमने कुछ किया? இல்ல இல்ல அங்க எல்லாம் காமிச்சதா இருக்காங்க. நாம மட்டும் ஒழுங்கா வேலை செய்யணும்னா அதனால எனக்கு கொடுத்தாங்க. मैंने सही रीति से काम किया इसलिए मुझे दिया गया है। கரெக்டா கரெக்டியா? सही है कि नहीं? अब நான் இவனுக்கு வேலை ஒழுங்கா செய்யணும். इस कोई और बराबर काम नहीं करते இவன் ஒழுங்கா செய்றான். और इसने बराबर किया। அது அப்படிதான் இருக்கும். मैंने कहा वैसे ही रहना நீ है। தேவனுடைய பிள்ளை எங்க போனாலும் நீ காணிக்கணும். तुम परमेश्वर के बच्चे होकर किधर भी जाओ तुम्हें दिखाना है। உண்மையும் உத்தமமான மனுஷனா ஆசீர்வதிக்கப்படுவான். और जो भी सच्चा है वही मनुष्य आशीष पाता है। விஷயத்துல உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல் தேவன் உன்னை அதிகாரியாய் जो மாற்றுவார். थोड़े में सच्चा है परमेश्वर उसे बहुत आयत का अधिकारी बनाते ஆமென் हैं। சொல்லுங்களேன். आमेन ஆமென். आमेन ஆமென். आमेन ஹalleluya. हालेलुया। கண்டிப்பா அப்படி இருங்க. और जरूर ऐसा रहिए அது உங்களை உயர்த்தும். और वो तुम्हें ऊंचा उठाता है। உங்க உண்மையான உழைப்பு और जरूर तुम्हारा सच्चा जो काम है ஏற்ற நேரத்துல உங்களை உயர்த்தும். सही समय में तुम्हें ऊंचा उठाता है। சூப்பர் ஹாஸ்பிடல்ல பழைய ஹாஸ்பிடல்ல அந்தோணி ஒரு புதர் இருந்தார். ऊपर के पुराने हॉस्पिटल में एंटनी करके एक भाई थे அவரு இந்த சபைக்கு வந்துட்டு இருந்தாரா? और वो इधर कलीसिया पे आ रहे थे, குடும்பமா வருவாங்க. परिवार के साथ आते थे। ரொம்ப தாழ்மையான ஒரு சகோதரர். बहुत ही दीन मनुष्य है ரொம்ப வயசு முதிர்ந்தவர் கூட. और थोड़ा उनका उम्र है ஆனா எனக்கு நிறைய புத்திமதி சொல்வார். लेकिन मुझे बहुत ही सलाह देते हैं। அவர் ஊர்ல வேலை நிறைய வேலை செஞ்சாங்க. அவர் வேலை செஞ்சாங்க. और बहुत सारे लोग काम करते थे, वो भी उधर काम किए। ஆனா யார்கிட்ட கேட்டாலும் அந்தோணி எங்கன்னு கேட்டா உடனே சொல்லுவாங்க அந்தோணி இங்க இருக்காரு, அந்தோணி அங்க கரெக்டா சொல்லுவாங்க. लेकिन किसी से भी पूछे कि वो भाई किधर है तो सभी लोग बराबर कहे कि वो इधर है उधर है। அந்தோணி புகழ் பாடாதவங்க கிடையாது. और उनका बड़ाई करने वाले कोई कम नहीं थे। அந்தோணி ஒரு வார்டு பாய் தான். वो ऐसे भी वार्ड बॉय थे। ஆனா எல்லா டாக்டர் மேனேஜர் எல்லாருக்கும் அவர் ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு மனுஷன். लेकिन उधर के सभी जो भी नौकरी पर थे उन सभी का प्रिय व्यक्ति थे भाई। ரெண்டு அவார்டு 3 அவார்டு கொடுத்திருக்காங்க. और उन्हें 2-3 अवार्ड भी मिला कि उन्होंने बहुत ही अच्छा काम किया। எல்லாரும் முன்னாடி புகழ்ந்திருக்காங்க. सबके सामने उनकी बड़ाई की गई அவர் थी யாருக்கு பயந்து வேலை பார்த்தாரு? और किसका भय मानकर काम किए எல்லாரும் थे। கிடைக்க போற சம்பளம் தான் அவருக்கு. सबको मिलने वाला पगार ही था उन्हें भी। ஆனா நான் ஏன் எக்ஸ்ட்ரா செய்யணும்னு நினைச்சாரா? तो क्या वो सोचे थे कि मैं ज्यादा क्यों करूं? எனக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டியை நான் கரெக்டா செய்யணும். मुझे दिया गया काम मैं सही करता हूँ। அப்படி என்ன அப்பா கேட்பாரு அப்படின்னு பயந்தார். और वो डरे थे कि मेरे पिता मुझे पूछेंगे அதனால அது உயர்த்தப்பட்டார். और इसलिए वहाँ ऊंचा उठाए गए। ஹalleluya. हालेलुया। நம்ம அப்படியே அப்படிதான் இருக்கணும். और हमें भी वैसा ही रहना है। என் வேலையில நான் ஜாக்கிரதையா இருக்கணும். और அசதியா मेरे இருக்கக்கூடாது. काम पे मुझे आलस नहीं बल्कि सावधान रहना है। சொல்லப்பட்டான் வேலையில் அசதியாய் இருப்பவன் அடிமனுக்கு சகோதரன். और यहाँ कहा गया है कि जो अपने काम में एकदम आलस है वो विनाश का भाई है। உண்மையா இருங்க. सच्चा रहो, உண்மையா வேலை செய்யுங்க. सच्चाई से काम करो। அதே நேரத்துல உங்களை காண்கிற தேவனுக்கு உண்மையா மாறுங்க. उसी समय तुम्हें देखने वाले प्रभु के लिए भी सच्चा मार्ग पर चलो சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. और आलस को जगह मत दो। ஆமென். आमेन ஹalleluya. हालेलुया। சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்தா அதுவே உங்களுக்கு சாபமாய் और மாறும். अगर आलस के लिए जगह दे दे तो वही तुम्हारे लिए एक हानिकारक या नाश बन जाती है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। அடுத்தபடியாக और अगला कार्य மத்தேயு புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21 முதல் 35 வரை. Matthew chapter 18 verse 21 to 25। மன்னியாத குணம். மத்தேயு 18:21 முதல் नाव माफ करने वाला एक गन। அப்பொழுது பேதுரு ஆ. அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். 7 தரம் மாத்திரம் 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு மத்தேயுல கீழே படிக்கிறோம். அப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நீங்க இத கீழே
வீட்டை போய் படித்து பாருங்க. और इसके आगे का वचन तुम घर पर जाकर पढ़कर देखो। இந்த மன்னிக்கிற குணங்களை குறித்து இங்க கீழே நிறைய கொஞ்சம் எழுதப்பட்டிருக்கிறது. और ना माफ करने का गुण बहुत सारी जगह पर लिखा गया है। ஆண்டு சொன்னாரு 7 காந்தரப்பா 7 70ங்கிறார். और वो कहते हैं कि 7 बार नहीं बल्कि 7-70 बार। நம்முடைய மன்னியாத சில குணத்தின் மூலமாக और हमारे ना माफ करने वाले कुछ गुण, மன்னிக்க முடியாத சுபாவத்தின் மூலமாக ना माफ करने वाले कुछ स्वभाव की वजह से அநேக ஆசீர்வாதங்கள் நம்ம இழந்து போயிடும். बहुत सारे आशीर्वाद हम खो बैठते हैं। ஆமென். आमेन। ஹalleluya. Hallelujah. நிறைய ஆசீர்வாதங்கள் இழந்துட்டோம். और बहुत सारे आशीर्वाद हम खो बैठते ஏன்னா हैं மன்னியாமல் போகும்போது क्योंकि हम जब माफ नहीं करते हैं தேவனிடத்துல ஒரு சாபமா நமக்கு வந்துருது. वो हम परमेश्वर के सम्मुख में हमारे एक श्राप बनती எந்த है। ஒரு காரியத்திலே कुछ भी कार्य हो நம்ம மன்னித்து விட்டோம் என்றால் तो हम अगर क्षमा कर दे அதுவே அது அந்த கசப்பு மாறி ஆசீர்வாதமாய் மாறி விடுகிறது. तो वही कड़वापन बदलकर हमारे लिए एक आशीर्वाद बन जाती है। பேதுரு கேட்காரு, சகோதரன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தா எத்தனை தடவை அவனை மன்னிக்கணும்? अगर भाई मेरे खिलाफ पाप कर दिया तो हमें कितना बार उन्हें क्षमा करो? அவன் கேட்கறான், அவரு ஒரு முடிவு பண்ணிருக்காரு, 7 தடவை பண்ணணுமா அப்படி கேட்கிறாரு. तो पूछता है कि क्या 7 बार? ஆண்டு சொல்றது 7 தடவை மாத்திரமல்ல, तो परमेश्वर कहते हैं कि 7 बार नहीं 7 70 தடவைன்னு சொல்றா. 7-70 बार। 7 70 எத்தனை ஆச்சு? 7-70 कितना हुआ? 5 35 6 47 49 490 தடவை. 490 बार। 490 தடவை. 490 बार। 490 தடவை மன்னிக்க முடியுமா? क्या हम 490 बार किसी को माफ कर सकते हैं? மன்னிச்சிட்டேன், அடுத்த டைம் பண்ணுனேன், मैंने माफ किया लेकिन अगर अगली बार किए तो एक बार माफ कर दिया दोबारा ऐसा करेगा, அப்படி நம்ம எச்சரிப்போம். हम उन्हें एक चुनौती देते कि एक बार मैंने माफ कर दिया, 2 டைம் பண்ணிட்டான், 3 டைம் பண்ணிட்டான், 2-3 बार कर दिए, 4 டைம் பண்றான், 4था बार कर रहे हैं, வாங்கினா वापस पर அடி. मार मिलेगा। ஹalleluya. हालेलुया। நம்ம இப்படி இருக்கிறோமா? क्या हम ऐसे हैं? ரொம்ப கஷ்டம். बहुत ही कष्ट। புருஷனுக்கும் மனைவிக்கும் அந்த காரியங்கள்ல இது ரொம்ப கஷ்டம். पति और पत्नी पर के बीच में आने वाले कार्य में बहुत कष्ट है। காலையில சண்டை போட்டு மாலையில சாரி சொல்றதுக்கு கிடையாது. सुबह झगड़ा करके शाम को वो माफी नहीं मांग पा रहे முடியவே हैं, முடியல. हो ही नहीं रहा है ஏன்னா முகம் ரெண்டு பக்கமா இருக்கு. क्योंकि दोनों जो चेहरा है वो एकदम दूसरी तरफ है। நம்ம தேவ பிள்ளைகள் இதுல கொஞ்சம் இறங்கி வரணும். तो परमेश्वर के बच्चे जो हम हैं हमें इससे थोड़ा उतर कर आना இங்க है। நாம இறங்கல. हम इसके अब तक उतरे नहीं है। மன்னிக்கிற சுபாவம் நமக்கு थोड़ा இருக்கணும். माफ करने वाली गुण हमारे अंदर रहना है। மன்னியாத குணங்கள் சாபம் சொல்லப்படுகிறது. और ना माफ करने वाला गुण हमें श्राप पर लेके आती है। நான் மன்னிக்கிறேன் அப்படி சும்மா பேச்சுக்கு சொல்லலாம். और मैं क्षमा क्या करके हम बातों के लिए कह सकते ஆனா हैं, உள்ளத்துல இருந்து அப்படி செய்யறோமா? लेकिन क्या हम वाकई दिल के साथ हम அந்த क्या அம்மா माफ कर பாடுறாங்க, रहे हैं? மனுஷன் மன்னிச்சா என்ன சொல்லுவான்? मरम- மறக்க மாட்டோம். और वो कहते हैं कि अगर मनुष्य ने माफ किया तो भूलता नहीं है, தேவன் மன்னித்தா लेकिन अगर परमेश्वर माफ किए तो वो याद नहीं करते। ஆமென். आमेन। ஹalleluya. பாவத்தை எங்க கட்டி போட்டாராம்? और पाप को किधर बांध कर छोड़ देते हैं? எங்க போட்டாரு? किधर डालते हैं? 133 சாரி 103 சங்கீதம் Psalm 103 12 வாசிங்க. மேற்குக்கும் ஆ. கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ ம். அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஆமென். மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு ஏசாயா 44:22 வாசிங்க பாப்போம். Isaiah 44 verse 22 Isaiah 44:22 உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் ஆமென். உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் ஆ. அகற்றி விட்டேன். ஆ. என்னிடத்தில் திரும்பு, ஆ. உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஆமென். ஆமென். ஹalleluya. Hallelujah। மீறுதல்களை மேகத்தை போலவும் மீறி செஞ்ச பாவத்தை மேகம் நிறுத்துமா ஒரு இடத்துல? क्या एक जगह पर उठती है, புஷ்ஷுன்னு பேரு. वो चली जाती है। சொல்றாரு உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் பாவங்களை கார் மேகத்தை போலவும். तो वो कहते हैं कि मैंने तेरे अपराधों को काली घटा के समान और तेरे पापों को बादल के समान मिटा दिया है। வெள்ள மேகம் கருப்பு மேகம் एक काली घटा और मेघ के समान, बादल के அப்படியே समान।
ऐसे ही वो घट जाती है। அதே போலதான் उसी प्रकार ஆர்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். और मैंने काली घटा के समान मैंने उसे हटा दिया है। என்னிடத்தில் திரும்பு, मेरे पास फिर लौटा உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். क्योंकि मैंने तुझे छुड़ा लिया है। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। என்ன சொல்றாருன்னா, यहाँ क्या कहा गया அப்படியே है? அகற்றி விட்டேங்கிறார். मैंने उसे हटा दिया है तुमसे। நம்ம எண்ணிக்கை வச்சுக்கிட்டே இருப்போம். हम गिनते रहते हैं। மனுஷன் அப்படித்தான். मनुष्य ऐसा ही है। அதனால நம்ம கேட்கிறோம், மன்னிக்கிற குணத்தை எனக்கு தாங்கப்பா. और हम कहते हैं कि हमें माफ करने का गुण दीजिए। எனக்கு மன்னியாத குணத்தினால ரொம்ப கஷ்டப்படுறேன். और न माफ करने वाले गुण से मैं बहुत कष्ट पाता हूँ। நம்மளுக்கு அந்த மன்னிக்கிற மனத்தாழ்மை வேணும். थोड़ा माफ करने वाला उस गुण हमारे अंदर चाहिए। அதுதான் நம்ம நிறைய பிரச்சனைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நமக்கு பலவீனமான சரீர பலவீனம், குடும்ப காரியங்கள்ல நிறைய காரியங்களுக்கு இந்த மன்னியாத ஒரு குணம் தான் நம்மகிட்ட இருந்து நம்மள வேதனைப்படுத்திக்கிட்டே हमारे இருக்கு. जीवन में बहुत सारी जगहों में हमें व्याकुल करने वाला, हमें चोट पहुंचाने वाला कार्य यही है कि हम दूसरे को माफ नहीं कर पाते हैं। ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், परमेश्वर से हम कहेंगे மன்னிக்கணும். मुझे क्षमा करो। உண்மையாகவே நான் மன்னிக்கிறேன். वाकई में हमें मुझे क्षमा करनी है पिता। ஹalleluya. हालेलुया। அப்படி எழுந்திருப்போமா? वैसे हम खड़े हो जाएंगे। ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அறிக்கை செய்ய போறோம். परमेश्वर के सम्मुख में हम कहने वाले हैं आज இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மகிட்ட சாபம் कि இருக்கணும். अगर ये सब हमारे अंदर है तो हमारे अंदर श्राप है। நம்ம இப்ப கேட்ட காரியங்கள் எல்லாம் और हमने सुनने वाले कार्य सब நன்றி அறிதல் இல்லாமை ஒரு சாபம். माफ न करने वाला गुण एक श्राप है। சோம்பேறியா இருப்பதில் ஒரு சாபம். एक आलसी रहने वाला एक श्राप है। மன்னியாத குணம் ஒரு சாபம். और ना माफ करने वाला गुण एक श्राप है। இந்த மன்னியாத குணம் என்பது ஒரு பயங்கர டேஞ்சரஸ் காரியம். और न माफ करने वाला गुण जो है बहुत ही हानिकारक कार्य है। நம்ம இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றோம், और आज हम परमेश्वर के सामने कहेंगे மன்னிக்கிறதுக்கு எனக்கு மனப்பக்குவத்தை தாரும் என்று கேளுங்க. मुझे माफ करने का वो मन दीजिए। நான் மன்னிக்காம போன குற்றங்களை பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. और मैंने जो भी पाप और जो भी अपराध को माफ नहीं किया, परमेश्वर मुझे क्षमा करो। நீங்க யாரும் கண் திறங்க அங்க பார்க்கலாம். कोई भी आंखें खोल कर न देखिए। உங்க கண்களை மூடி உங்களுக்குள்ளே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. तुम्हारा आंखें बंद करके परमेश्वर की ओर कहो। உங்க இருதயம் தேவன்கிட்ட பேசட்டும். तुम्हारा हृदय परमेश्वर के सामने बात करने दो நான் என் கணவனை மன்னிக்காம போயிட்டேன். कि मैंने मेरे पति को माफ नहीं किया, இன்று நான் आज मैं மன்னிக்கிறேன். माफ करता हूँ। என் மனைவி நான் மன்னிக்காம போயிட்டேன். मैंने मेरी पत्नी को माफ नहीं किया, மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. आज मैं माफ करता हूँ। பிள்ளைகளை மன்னிக்காம போயிட்டேன். बच्चे को मैंने माफ नहीं किया, மன்னிக்கிறேன். आज मैं माफ करता நான் हूँ। மன்னிக்கிறேன்ப்பா. आज मैं माफ करता என் हूँ। சொந்த பந்தத்தை மன்னிக்காம मेरे போயிட்டேன். रिश्तेदारों को मैंने माफ नहीं किया, சபிச்சு இருக்கிறேன். मैंने उन्हें श्राप दिया, சாபம் போட்டிருக்கிறேன். मैंने श्राप दिया। பிள்ளைகளை சாபம் இருக்கிறேன். बच्चे को मैंने श्राप दिया, மருமகமார்களை சாபம் இருக்கிறேன். मेरे बहू दामादों को मैंने श्राप दिया, என்று நான் மன்னிக்கிறேன்ப்பா. आज मैं क्षमा करता அதை हूँ। ரிப்பீட் பண்றேன், கேட்கிறேன், திரும்ப வாங்கிக்கிறேன். आज मैं उसे वापस देता हूँ। அந்த நான் அப்படி விட்ட சாபத்தை மன்னிங்க. और जो भी मैंने श्राप दिया, परमेश्वर से क्षमा करो। என் மகனை சபிச்சிருக்கேன், மன்னிங்க. मैंने मेरे बेटे को श्राप दिया, मुझे क्षमा என் करो। மகளை சபிச்சிட்டேன், மன்னிங்க. मेरी बेटी को मैंने श्राप दिया, मुझे क्षमा करो। நிறைய அவருடைய குடும்ப வாழ்க்கையில இந்த பிரச்சனை பெருசா இருக்குது. और बहुत सारे लोगों के परिवार के जीवन में कार्य कौन இன்று है। கர்த்தரிடத்துல சொல்லுங்க நீங்க. और आज परमेश्वर से कहो, ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். परमेश्वर तुमसे बात कर रहे हैं, ஆண்டவர் உங்களிடத்துல பேசிட்டே இருக்கிறார். परमेश्वर तुमसे बात कर रहे हैं। நீங்க தேவன்கிட்ட மன்னிங்க. तुम परमेश्वर से माफी मांगो, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. परमेश्वर से कहो। உங்க உள்ள தேவன்கிட்ட பேசுங்க. हमारा हृदय परमेश्वर में बात करने दो। நான் ஒரு சில காரியம் தான் சொல்லியிருக்கேன். एक दो कार्य कहा हो। உங்க பிள்ளைகளை நீங்க மன்னிக்கிறீங்களான்னு பாருங்க. क्या तुम अपने बच्चे को माफ कर सकते हो? தாயை மன்னிச்சிருக்கீங்களா? क्या अपनी माँ को क्षमा कर पा रहे हो? தகப்பனை மன்னிக்கிறீங்களா? क्या अपने पिता को क्षमा कर पा रहे हो? உங்க மருமகனை மன்னிக்கிறீங்களா? क्या अपने दामाद को क्षमा कर पा रहे हो? மருமகளை மன்னிக்கிறீங்களா? क्या अपने बहू को क्षमा कर पा रहे हो? பாருங்க, நினைச்சு பாருங்க. सोच कर देखिए। ஏன்னா இது இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள பலவீனங்களும் பலவிதமான சாப காரியங்களும் இருந்துகிட்டே இருக்கும். क्योंकि अगर ये है तो तुम्हारे अंदर बलवीन और बहुत सारी श्राप की क्रिया होती है। ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கார். परमेश्वर तुमसे बात कर रहे हैं। சொல்லுங்க. தேவனுடைய அறிக்கை என்ன? और प्रभु के पास अंगीकार करो। உங்களை ஆராய்ந்து பாருங்க. और கண்டிப்பா तुम ये जांच कर देखो।
பிள்ளைகள் பெற்றோர்களை சபிச்சிருக்கலாம், और बच्चे अपने माता पिता को श्राप दिए होंगे, உங்க தாத்தா பாட்டியை சபிச்சிருக்கலாம், तुम्हारे दादा दादी को तुम श्राप दिए होंगे, மூதாதையர்களை या சபித்திருக்கலாம். फिर उससे पूर्व लोगों को श्राप दिए அது होंगे। ஒரு சாபம் தான். वो एक श्राप है அது அப்படியே நிற்கும். और वे वैसे लगातार रहता அது है, உங்களுக்கு விரோதமாகவே திரும்பும். वो तुम्हारे विरोधी कार्य करता है। எந்த நேரத்துல ஆண்டவர் சொல்ற காரியத்துக்காக நீங்க சொல்லுங்க, அப்பா நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. और इस समय में प्रभु से मांगो कि प्रभु मैं माफी मांगती हूँ, மன்னியாத குணத்தை ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, நான் மன்னிக்க முடியல. और न माफ करने वाले उस गुण को प्रभु के पास अंगीकार சில कर। உள்ளங்கள் மன்னிக்க முடியாம கஷ்டப்படுகிறது. कुछ मन है जो माफी न कर पा रहे हैं, அதுக்கு ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, எனக்கு மன்னிக்கிற மனபோகத்தை தாருங்கப்பா. और प्रभु से मांगे कि उसका गुण हमारे अंदर दीजिए। இதனால நான் எவ்வளவு துயரத்தை அடைந்திருக்கிறேன். और इसकी वजह से बहुत सारे दुख में एहसास करती हूँ। கணவன் மனைவிக்குள்ள மன்னிக்காத சில குணங்களால குடும்பங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. और पत्नी पत्नी के बीच माफी न मांगने के गुण की वजह से बहुत सारी समस्या होती है। ஒருத்தர் மன்னிங்கன்னு சொல்லப்படும். एक दूसरे को माफी करने के वचन कहता है, ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, और पिता से मांगो, ஏசப்பாவால முடியும். यीशु से होगा। அந்த மன்னியாத குணத்தை எடுத்து போட்டு மன்னிக்கிற குணத்தை அவர் தவறால தர முடியும். न माफी करने वाले उस गुण को निकाल दो, माफी करने का गुण प्रभु देंगे। உலகம் உங்களை பகைக்கலாம், और संसार तुम्हें से नफरत कर सकता है, சொந்த பந்தங்கள் உங்களை வெறுத்து தூஷித்திருக்கலாம். तुम्हारे रिश्तेदार तुम्हें श्राप दे के नफरत की हो மனப்பூர்வமா सकती है। சொல்லுங்க, ஆண்டவரே அவர்களை மன்னிக்கிறோம். पूरे मन से कहो कि प्रभु मैं उन्हें माफ करती हूँ। உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா? உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆண்டவர் கேட்கிறார், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உலக மேன்மை அற்பம் என்றும் உலக ஆஸ்தி குப்பை என்றும் உள்ளத்தில் இன்று கூறுவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? ஆண்டவர் கேட்கிறார், உலக மேன்மை அற்பம் என்றும் कि संसार की संपत्ति तुच्छ मानते हुए உலக ஆஸ்தி குப்பை என்றும் और सारी संपत्ति को कचरा मानते உள்ளத்தில் हुए இன்று கூறுவாயா? दिल से आज कहेगी क्या? ஐயோ, நான் உலகத்தின் ஆசையை இன்பத்திலே மயங்கி என் குடும்பத்தாரை நான் சபித்து விட்டேனே. क्या इस संसार की संपत्ति की ओर बढ़ते हुए मेरे सारे परिवार वालों ने मुझे श्राप அதை மன்னிக்காமல் விட்டு விட்டேன். और मेरी पत्नी को न माफ कर पाया கணவனை மன்னிக்காமல் விட்டேன். और पति को माफ नहीं कर पाई, பிள்ளைகளை மன்னிக்காம போயிட்டேன். बच्चों को माफ नहीं कर पाए। எல்லாம் தவறு செய்வதும் மனித இயல்பு என்று பார்க்கிறோம். सारे माफी मनुष्य தவறு செய்வதும் மனித இயல்பு. और गलती करना मनुष्य का गुण है। நாம் अनेक விஷயங்கள தவறுகிறோம் வேதம் சொல்லுது. हम बहुत सारे कार्यों में गुण निकल जाते हैं करके वचन யாரும் कहता है। பரிபூர்ணப்பட்டவர்கள் அல்ல. कोई पूरी तरह से शुद्ध नहीं है, யாரும் பரிபூர்ணப்பட்டவர்கள் அல்ல. कोई पूरी तरह से शुद्ध नहीं எல்லாரும் होते, பரிபூர்ணத்தை நோக்கி தான் ஓடுறோம். लेकिन सारे उसकी ओर बढ़ते जा रहे हैं। உங்களை குற்றம் சாட்டுவதாக நான் சொல்ல நினைக்கிறேன். तुम्हें दोषी ठहराने के लिए नहीं कह रहा உங்க हूँ, இருதயம் தேவனுக்குள்ள செம்மையாய் மாறட்டும். और तुम्हारा दिल प्रभु के लिए शुद्धता से बनते रहे நேசிங்க, और प्रेम करो அன்பு கூறுகிறேன்னு சொல்லுங்க. और अधिकता से प्रेम करो। முதலாவது அவர்களை மன்னிங்க, पहले उन्हें माफी करो, माफ இரண்டாவது करो, அன்பு கூறுகிறேன்னு சொல்லுங்க. दूसरों से प्रेम करो। மனைவி நேசிக்கிறேன் சொல்லுங்க, पत्नी से प्रेम करता हूँ कहो, கணவனை நேசிக்கிறேன், पति से प्रेम करता हूँ பிள்ளைகளை कहो, நேசிக்கிறேன், बच्चों से प्रेम करती हूँ कहो, பேர பிள்ளைகளை நேசிக்கிறேன், और मेरे पोती पोतियों को प्रेम करती हूँ कहो, மருமகளை நேசிக்கிறேன், और मेरी बहू से प्रेम करती हूँ, மாமியாரை நேசிக்கிறேன். मेरी सास से प्रेम करती வாய் हूँ। திறந்து சொல்லு, मुंह खोल ஆண்டவருடைய के कहो, சமூகத்துல சொல்லு. प्रभु की सम्मुख पर कहो। இயேசு என்றால் என்ன விலை என்றே கேட்டிடும் எத்தனை பேர் பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றன, ஜீவ அப்பம் கொடுப்பாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்?
ஆண்டவர் கேட்கிற உனக்காக நான் மரிச்சேன், प्रभु पूछते कि मैं तेरे लिए मरा हूँ, எனக்காக நீ என்ன செய்? लेकिन तूने मेरे लिए क्या किया? மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஆண்டவரே கேளுங்க, மன்னிப்பாங்க, प्रभु से मांगो कि माफ என்னை करो, மன்னித்தருளும். मुझे माफ करो। என் குற்றங்களின் மனதில் உண்டா, अगर मेरे अधर्म का अपने मन में किया நான் நிலை நிற்க முடியாதப்பா, और मैं इस स्थिति में खड़ी रह என் पाऊंगी, பாவத்தை மன்னிங்க. मेरे पाप को क्षमा அறிக்கை करो செய்யுங்க, और अंगीकार करो। அறிக்கை செய்யுங்க, प्रभु के समुख पर अंगीकार करो விட்டு விடுங்க. और छोड़ दो। ஆண்டவருடைய சமூகத்துல சரண்டர் பண்ணுங்க. प्रभु के समुख पर अर्पण करो அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். और प्रभु तुम्हें आशीष करे மகா இரக்க நிறைந்த அன்பு தகப்பனே, और प्रेम से दयालु प्रभु, இந்த மாலை நேரத்தில் நீ எங்களோடு இந்த வசனத்தை கொண்டு பேசியிருக்கீங்கப்பா. इस शाम के समय में इस वचनों के साथ हमसे बात की। யார் யாரெல்லாம் மன்னிக்காம இருக்கிறாங்களோ கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் இருந்தைகள் நீர் தொட்டு அவர்களை மன்னிக்க இப்பொழுது இடைப்பட்டு கொண்டிருக்க காரியம் உமக்கு ஸ்தோத்திரம். जो कोई माफी नहीं कर पा रहे प्रभु, उनके मन में आप जाकर उन्हें माफ करने की इच्छा இந்த दीजिए। மணியாத குணத்தினால என்னென்ன ஆசீர்வாதங்கள் இவ்வளவு நாள் தடைப்பட்டிருந்ததோ அந்த ஆசீர்வாதம்லாம் இன்று வருவதாக என்று और ஜெபிக்கிறேன். इसके से जो कोई गुण वो खो चुके हैं प्रभु, वो गुण उन्हें वापस ले आइए। இயேசுவின் நாமத்துல ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். यीशु के नाम से हर एक परिवार पर आशीष प्रकट होने की प्रार्थना करता हूँ। சாபங்கள் மறைந்து போவதாக. सारे श्राप मिट जाए। இயேசுவின் இரத்தத்தினால் அந்த சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு போகும். यीशु के नाम से सारे श्राप हट जाए। இந்த தடுப்புகளால எல்லா பாவ சாப கிரியைகள் எல்லாம் நோய்கள் எல்லாம் விலகி போகட்டும். वो गायों के चिन्ह के द्वारा सारे श्राप के बंधन तुल जाए प्रभु। எங்களுக்காக நீர் கல்வாரியிலே அந்த முள்முடி சூட்டப்பட்டீங்களப்பா. हमारे लिए आप तलवार का मुकुट पहने थे சிலுவையிலே எங்களுக்கு அறையுண்டீரே और ஆண்டவரே. क्रूस में हमारे लिए तुम लटकाए गए थे। அதை நினைத்து பார்க்கிறோம். उसकी याद करते ஒவ்வொரு हैं। குடும்பங்களையும் हर ஆசீர்வதித்தருளும். एक परिवार को आशीष करो। கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள பேர பிள்ளைகளுக்குள்ள மாமா மருமகளுக்குள்ள எல்லா பிள்ளைகளுக்குள்ள தேவ அன்பு பிரவாகிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். पति पत्नी बच्चा सारे रिश्तेदारों के बीच प्रभु एक प्रेम प्रकट हो ஒவ்வொரு जाए। குடும்பங்களிலே தேவ அன்பு மன்னிப்பு தன்மை பெருகுவதாக என்று हर एक ஜெபிக்கிறேன். परिवार के अंदर प्रेम और दयालु का गुण प्रभु ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. क्षमा का गुण प्रकट होते हुए आप आशीष करो। கசப்புகளை இயேசுவின் நாமத்தில் விலகி போ என்று கட்டளையிடுகிறேன். सारे कड़वापन यीशु के नाम से निकल जाने की आज्ञा கசப்பே दीजिए। நீ நீங்கி போ. कि हे कड़वापन तो निकल जा வெறுப்பே விலகி போ இயேசுவின் நாமத்தில். और विरोध का गुण तो निकल जा அன்பு பெருகட்டும், और प्रेम बढ़ने அன்பு दीजिए நிரப்பட்டும், और प्रेम से भरिए ஆசீர்வதியும். और आशीष करो। நீர் அப்படி செய்கிறக்காய் நன்றி. अब ऐसे करने वाले से धन्यवाद। இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல यीशु பிதாவே. के नाम से विनती करता हूँ प्यारे पिता। ஆமென். आमेन ஆமென். आमेन। எல்லாம் சொல்லுவேன். ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே அவர் செய்த சகல மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. எல்லாம் சொல்லாமே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள ஒரு கடமைக்கு இரண்டாவதாக நமக்கு